என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதியை கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் செல்வோம். பகுதி 34. சூழ்ச்சியும் வீணாயிற்று. பரதனுக்கு விஷயம் இப்போது தெரிந்தது. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து தாங்க முடியாத கோபமும் துக்கமும் மேலிட்டு தன் தாயை பார்த்து சொல்லலானான். என்ன காரியம் செய்துவிட்டாய்? இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு சொல்லவும் உனக்கு தோன்றிச்சே. தகப்பனையும் அண்ணனையும் இழந்துவிட்ட பிறகு எனக்கு ராஜ்யாதிகாரம் என்ன வேண்டியிருக்கிறது? தந்தையை உயிர் மாள வைத்து ராமனையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னை அரசு புரிய சொல்லுகிறாயே. ரண காயப்படுத்திவிட்டு அதன் மேல் உப்பு போட்டு வேதனை செய்கிறாயே. தசரத மகாராஜாவுக்கு பத்தினியாக வந்து சேர்ந்தாயே. புத்திகெட்டு போய் உன்னை அவர் அடைந்தார். நெருப்பை மடியில் கட்டி கொண்டார். என் தந்தையை கொன்றுவிட்டாயே. கௌசல்யையும் சுமித்ரையும் இறக்கத்தான் போகிறார்கள். உன்னிடம் அவ்வளவு அன்போடு இருந்த ராமனை ஆகா, நீ எப்படிதான் வனத்துக்கு அனுப்பினாயோ? பெரிய தாயார் கௌசல்யை உன்னை உடன் பிறந்த சகோதரி போல எண்ணி நடத்தி வந்தாலே. அவளுடைய வயிற்றில் பிறந்த அருமை மகனை காட்டுக்கு அனுப்பிவிட உனக்கு எப்படிதான் எண்ணம் உண்டாயிற்றோ? ராமனிடத்தில் நான் வைத்திருக்கும் அன்பு உனக்கு தெரியாமல் போய்விட்டதா? உன் துராசை உன் மூளையை நாசம் செய்து விட்டதே. என் உயிரைப் போலுள்ள ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு எனக்கு சந்தோஷம் ஊட்ட பார்த்தாயே. உன் மடமையை என்னென்று சொல்வேன்? மகா பராக்கிரமசாலியான என் தந்தை மன்னன் ராமலக்ஷ்மணர்களை தாம் பெற்ற பெரும் பக்கபலமாக எண்ணி வந்தாரே. அவர்களை காட்டுக்கு துரத்திவிட்டு என்னை இந்த ராஜ்ய பொறுப்பை ஏற்று நடத்த சொல்லுகிறாயே. இது என்னால் முடியுமா? முடிந்தாலும் கூட நான் ஒப்புக்கொள்வேனா? ஒரு நாளும் உன் ஆசை நிறைவேறாது. நான் நிறைவேற்றவும் மாட்டேன். நீ இவ்வளோ பெரிய பாவச் செயல் புரிந்துவிட்ட பிறகு உன்னை என் தாயாக பாவிக்க முடியாது. உன்னை நான் நீக்கிவிட்டேன். பரம்பரையாக ராஜகுலங்களில் வழங்கி வரும் முறையை புறக்கணித்து இளையவனுக்கு பட்டம் கட்டும் எண்ணம் உனக்கு எப்படி தோன்றிற்று என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. உலகமெல்லாம் நம்மை குற்றம் கூறும் என்பது உனக்கு தெரியவில்லையே. ராஜாக்களுக்கெல்லாம் இது பொது விதி. நம்முடைய குலத்திலும் இதுவே முறை. உன் எண்ணத்தை நான் ஒரு நாளும் பூர்த்தி செய்ய மாட்டேன். வனம் போய் அண்ணனை திரும்ப அழைத்து வரப்போகிறேன். அவனுக்கே பட்டம் சுட்டி என் உள்ளம் மகிழ நான் அவனுக்கு அடிமை செய்து வருவேன். உன் எண்ணம் நிறைவேறாது. இவ்வாறு பரதன் தாயை பார்த்து கோபத்தினால் வாய்க்குளர பேசினான். வர வர துக்கம் அதிகரித்து விட்டது. இப்படி செய்துவிட்டாளே, தனக்கு அழியா பழி உண்டாக்கிவிட்டாளே என்று பெரும் ஆத்திரத்தில் அவள் தாய் தான் அவள் மகன் என்ற உணர்ச்சியை தன் மனத்திலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டான். அதன் காரணமாகவே துக்கமும் கோபமும் பரதனுக்கு இன்னும் அதிகரித்து விட்டன. குகையில் சிங்கம் கர்ஜிப்பது போல கர்ஜித்து தாயை மிக்க குரூரமான மொழிகளால் நிந்திக்கலானான். பரதனுடைய சுபாவமும் ராமனிடம் அவனுக்கு இருந்த அளவிலாத அன்பும் தந்தையை இழந்த துக்கமும் என்றும் எதிர்பாராத பெரும் பலி தந்துவிட்ட சங்கட நிலையும் ஆகியவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் பரதனுடைய உணர்ச்சி வேகமும் அதனின்று பிறந்த வசை மொழிகளும் நமக்கு பொருள்படும். ஏதோ சாஸ்திரம் படித்த கல்மண பண்டிதர்களைப் போல் நாம் பரதன் பேசியதை அளந்து பார்க்கக்கூடாது. இம்மாதிரியான கட்டங்களிலேதான் கவியுள்ளம் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. இதை வால்மீகியிலும் பார்க்கலாம், கம்பர் கவியிலும் பார்க்கலாம். பொறுக்க முடியாத கோபாவேசத்தில் எழுந்து பார்த்து உரத்த குரலில் மீண்டும் பரதன் பேசலானான். நீ நாட்டுக்கு உதவாதவள், நாட்டை விட்டு வெளியேற வேண்டியவள், கொடியவள், கெட்ட வழியை பின்பற்றி தர்மத்தை கைவிட்டவள். நான் உன்னை பொறுத்தவரை செத்தேன் என்று வைத்துக்கொள். அரச யமனிடமும் ராமனை காட்டுக்கும் அனுப்பிய உன்னை வெறுக்காதவர் யார்? கொலையாளியை போலானாய். இந்த குலத்தை பாழாக்கி விட்டாய். நீ நரகமே அடைவாய். எனது அன்புக்குரிய தந்தை சென்ற உலகத்துக்கு நீ போக மாட்டாய். கோர பாதகம் செய்த உன்னை காண உன் மகனான நானே நடுங்குகிறேன். தாயுறவத்தில் வந்த என் மகா சத்ருவே, புருஷனை கொன்ற கொலை பாதிகியே, உனக்கும் எனக்கும் இனி பந்தம் அருந்துவிட்டது. தர்ம ராஜாவான பாட்டனார் அசுபவதி அரசனுடைய பெண்ணல்ல நீ, ஓர் அரக்கி. குலத்தை கெடுக்க அவர் வயிற்றில் நீ பிறந்தாய். சத்தியமும் தர்மமும் மனித தேகமாக கொண்ட என் அண்ணனை காட்டுக்கு துரத்திவிட்டாய். என் தந்தையும் உயிர் நீத்தார். இருவிதத்தில் எனக்கு தீங்கிழத்தாய். கௌசல்யா தேவியின் ஒரே குழந்தையான ராமனை காட்டுக்கு போகச் செய்த நீ எந்த நரகத்துக்கு போவாயோ? தாயின் உள்ளம் உனக்கு தெரியாமல் போயிற்றே. புத்திரன் தாயில் உடலில் ஒரு பாகம் அல்லவா?
தாயின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு பகுதியை கொண்டு உண்டான ஜீவனாயிற்றே. தாய்க்கும் மகனுக்கும் உள்ள இந்த உயிர் தொடர்பு உனக்கு தெரியாதா? உயிரின் உயிராகிய மகனை காட்டுக்கு அனுப்பி நீ விளைவித்த பெருந்துக்கத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தால் தகும்? காமதேனுவுக்கு கோடிக்கணக்கில் புத்திரர்கள் இருக்க ஏதோ 2 மாடுகள் ஏருக்கு கட்டுப்பட்டு ஒரு மூர்க்க குடியானவனால் துன்புறுத்தப்படுவதைக் கண்டு, ஐயோ, இந்த குழந்தைகள் வெயிலின் கொடுமை தாங்காமல் வயலில் கீழே விழுந்துவிட்ட போதிலும் இந்த மூர்க்கன் இன்னும் இம்சிக்கிறானே என்று காமதேனு கண்ணீர் சிந்தியது உனக்கு தெரியாதா? தேவராஜன் மீது இந்த கண்ணீர் துளி விழுந்து அதன் சுவாசனையைக் கண்டு இது காமதேனுவின் கண்ணீராகவே இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வருந்தினால்லவா? கோடி புத்திரர்களை படைத்த காமதேனுவால் 2 புத்திரர்களின் கஷ்டத்தை பொறுக்க முடியவில்லையே. கௌசல்யக்கு நீ செய்த கொடுமை உனக்கு தெரியவில்லையா? ஒரு மகனை பெற்றால் அந்த மகனை வனத்துக்கு அனுப்பிவிட்டு அதனால் நீயும் நானும் சுகமடைவோம் என்று எண்ணினாய். அரக்கியே, நீ பெருந்துக்கம் அடைந்து சாவாய் என்பது நிச்சயம். இறந்த பின்னும் துக்கமே உன் பங்கு. தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தரக்கிரியைகளை முடித்துவிட்டு நான் வனம் சென்று வீரன் ராமன் காலில் விழுந்து ராஜ்யத்தை ஒப்பித்துவிட்டு நீ எனக்கு சம்பாதித்து தந்த பெரும் பழியை போக்கிக் கொள்வதற்காக ராமனுக்கு பதில் நான் தண்டகாரண்யத்தில் விரதம் பூண்டு வாசம் செய்வேன். நீ என்ன பிராயச்சித்தம் செய்து தப்புவாய்? கழுத்துக்கு உரி போட்டு கொண்டு உயிர் திறப்பாயா? அல்லது நெருப்பில் விழுந்து உயிர் விடுவாயா? அல்லது நீயே வனவாசம் செய்து தண்டகாரண்யத்தில் ஆயுள் முழுவதும் கழிப்பாயா? எப்படியானாலும் சரி, ராமனிடம் சென்று இந்த பூமண்டலாதிபத்தியத்தை அவனிடம் ஒப்புவித்து எனக்கு ஏற்படுத்தி தந்த தோஷத்தை தீர்த்து கொள்ளப் போகிறேன். இப்படி தாயை கோபித்து மிக கொடிய முறையில் வசைமொழிகளை பொழிந்தான். காட்டில் புதிதாக பிடிக்கப்பட்ட யானையைப் போல பெருமூர்ச்செறிந்தான். அவன் கண்களில் நின்றது இரத்த கண்ணீர் பெருகிற்று. இவள் பக்கத்தில் நிற்க முடியவில்லையே. என் துக்கத்தை சொல்லிக்கொள்ள கோசலை தாயிடம் போகிறேன் என்று பெரிய அன்னையின் இல்லம் சென்றான். கைகேயினுடைய மனக்கோட்டை அழிந்தது. தன்னுடைய ஆசை ஒரு வினாடியில் புதைந்து போனதை கண்டால் கீழே விழுந்து பரிதவித்தாள். இராமாயண பாத்திரங்களில் பரதனுக்கு போன்ற ஒரு பரிசுத்திர விக்கிரகம் வேறு இல்லை. வடநாட்டு கிராமங்களில் மக்கள் மிகவும் அனுபவிப்பது சித்திரக்கூடத்தில் ராம பரத சந்திப்பு தான். இராமாயண கதையில் இதுவே முக்கியமான பாகமாக அவர்கள் கருதி பெரிய திருவிழா கொண்டாடுகிறார்கள். யார் எத்தனை பாவச்செயல்கள் செய்ய துணிந்தாலும் ஒரு சிலர் தர்மத்தை காக்க இருக்கவே செய்கிறார்கள். பேராசையும் புனை சுருட்டும் நிறைந்த உலகத்தில் பரஸ்பர நம்பிக்கையும் தைரியமும் அன்பும் உண்டாக்கி தந்து மக்களை அறவழியில் நிறுத்த சில ஆத்மாக்கள் இருந்து கொண்டே வருவார்கள். தர்மத்துக்கு ஆபத்தில்லை. இத்துடன் இப்பகுதி முடிந்தது. இப்பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.